இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னா ஏன் வாக்களிக்கணும்? நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நாம் தமிழருக்கு தான் வாக்களிக்கணும். உங்களுக்கு ஒரு தேர்தல் ஆறுதல் மாறுதல் வேணும்னா நீங்கள் எங்களை தான் தேடணும். ஏன்னா நாங்கள் பிரச்சனையை கேட்க வரல, தீர்க்க வர்றோம்னு சொல்கிறோம். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை ஆழ்ந்து கவனிங்க. சரியாக இருக்கும்னா வாக்குத்தாங்க, இல்லைன்னா விடுங்க. இதில் ஒன்றும் யாரையும் நான் ஒருத்தன் தான் சொல்கிறேன், போட்டால் போடு, போடலைன்னா போ. ஆனால் என் பிறவி கடமையை நான் செஞ்சிடறேன். கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அரசியலில் முதல்ல ஆர்வம் கொள்ளணும் இளைஞர்கள். அப்படி வரும்போது படித்தவர்கள், கற்றறிந்த பெருமக்கள், இளைஞர்கள் வரும்போது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஊழல், லஞ்சம், இந்த கொடுமைகள்லாம் இல்லாது வெளியில வர ஒரு நல்ல இளைஞர்கள் வரும்போது என்னாகும்னா, கற்றறிந்த சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் அமர்ந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி நல்ல ஆழ்ந்து கற்ற அறிஞர் பெருமக்கள், அந்த தன்னலமற்ற இளைஞர் பெருமக்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது நாடும் மக்களும் அமைதியா இருப்பாங்க. என்ன சொல்றது புரியுதா? அப்ப அதனால அரசியல் வேண்டாம் என்று என் அன்பு தம்பி தங்கைகள் விலகி நிற்கிறதை முதல்ல விடுங்க. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அதை செய்ய வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளின், ஒவ்வொரு மனிதனுடைய பிறவி கடமை என்பதை புரிந்து கொண்டு செய்யணும்.